ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இன்றைக்கி நம்ம 2 ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆர்டிகல்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆர்டிக்கல் 76. ஆர்டிக்கல் 76 எதை சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்லுது, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி. ஆர்டிக்கல் 165 என்ன அப்படின்னா, மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 165. ஆர்டிக்கல் 76 வந்து இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர், ஆர்டிக்கல் 165 வந்து மாநில தலைமை வழக்கறிஞர். அடுத்தது பாருங்கள், ஆர்டிக்கல் 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 6. இதுவே வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 7ல் வரும். பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 6. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 7. அடுத்தது பாருங்கள், ஆர்டிக்கல் 60. ஆர்டிக்கல் 60 என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி வடிவத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 60. ஆர்டிக்கல் 69 பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி வடிவத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 69. இப்போ இன்றைக்கான 2 ஆர்டிக்கல் பார்த்துடலாமா? பாருங்கள், ஆர்டிக்கல் 123. ஆர்டிக்கல் 123 என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து ஆர்டிக்கல் 123. ஆர்டிக்கல் 213 என்ன அப்படின்னா, ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து 213. ஆர்டிக்கல் 213. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் வந்து 6 பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் 6 என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமை பற்றியது. ஆர்டிக்கல் 7 என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமை பற்றியது. ஆர்டிக்கல் 60 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 60. ஆர்டிக்கல் 69 என்ன அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 76 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 76. ஆர்டிக்கல் 165 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் பற்றி சொல்கிறது வந்து 165. ஆர்டிக்கல் 123 என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து ஆர்டிக்கல் 123. ஆர்டிக்கல் 213 வந்து ஆளுநர் வந்து அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம். ஓகே, ஸோ இன்னையோட 2 ஆர்டிக்கலும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.